இன்னொன்று மைண்ட் என்னமா, தமிழ்நாட்டில் பணம் தான் இதெல்லாம் பண்ணலாம். பிரச்சாரம் பண்ணாமலே ஜெயிக்கலாம். இப்போ ஒரு இப்பயே முடுக்குறாங்க ப்ரோ அவரை. இப்போ அந்த சீமான் பேசுறது சரினா அப்போ அவங்க வீட்டிலேருந்து யாரும் பேசினாலும் அதே மாதிரி ஆயிடுவாங்களா? விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷன் இதுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து நியூட்ரல் ஆகிடும், இறங்கி வந்து தெருவா விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுவான்னு சொன்னாங்க. இப்போ வரையும் போயிட்டு கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி மனு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக ஒரு கேண்டிடேட் வந்தோன்னு வச்சுக்கேன், அவரை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வந்தால் இப்போ இருக்கிறவன் மாட்டிக்குவான். ஏற்கனவே நான் தப்பு பண்ணுறனோ நல்லது பண்ணுறனோ அப்படின்னும் போது இன்னொருத்த வந்து அதை வெளியே எடுத்து நோண்டுவானா இல்லையா? நோண்டினா தான் புதுசாக வந்ததுக்கு ஒரு இது பெனிஃபிட்டு. அதுமாரின்னும் போது புதுசாக வளர்கிறதுக்கு வளர விட மாட்டாங்க. நல்லவனாக இருந்தாங்க நாட்டுக்கு பிடிக்காது. உனக்கு வந்ததே ஒரு 30 நாள் தான் கொடுத்துக்கிறது. 30 நாளில் வந்து இதில் ஒரு கேண்டிடேட்னா பரவாயில்ல. ஜாதிக்கு ஒரு கட்சி, ஜாதிக்கு ஒரு தெருவுக்கு ஒருத்தன் நிற்கிறான். தெருவுக்கு பிரச்சாரம் பண்ணால் கூட 1 வருஷம் ஆகும். 30 நாளில் யாராலும் முடியாது. நீ இந்த மாதிரி வீடியோ கேமரா வச்சு கான்ஃபரன்ஸ் காலில் முடிச்சா தான் முடிக்க முடியும். அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும். இப்போ நேரடியெல்லாம் போய் பண்ணோம்னாக்கா, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போலீஸை சப்போர்ட் பண்ணோம், பொலிட்டிக்கல் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். புதுசாக வெளியே எதிர்கட்சிக்காரர் கூட இப்போ எதுவே அதிமுக கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சார். சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லியிருப்பாங்க சார். அவனு அந்த இடத்துல போய் அவங்க உட்காந்து பார்த்தா தான் தெரியும். சும்மாட்டி இப்போ வந்தாங்கன்னா, இப்போ கரூரில் வந்து இறந்து போயிட்டாங்கட்டாங்க, 31 பேர் இறந்து போயிட்டான்ட்டாங்க. இப்போ எல்லாமே கூட்டம் போட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்னென்ன பண்ணமோ பண்ணலாம். இல்லை, சிட்டிக்குள்ளே பண்ணது கஷ்டம். வேறு எதனா ஆல்டர்னேட் சோர்ஸ் என்ன இருந்தால் பண்ணலாம். வேறு எதனா ஒரு ஆன்லைன் மூலயமா எதனா ஒன்று பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். விஜய் கண்டிப்பாக வந்து வெளியே வந்து பேசணும், மக்களை ஆதரவு தேக்கணும். எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் கொண்டு எல்லாருமே சப்போர்ட் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து அந்த சேரிடேட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் சைடில் பேசினா இன்னும் கொஞ்சம் மவுஸ் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறோம். இல்லை, கண்டிப்பாக பேசணும். அவர் எதனா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது அன்வான்டாக இந்த மீம்ஸ் எல்லாம் வரதால தான் இது கிட்ட தான் நடக்குது. சோஷியல் மீடியா ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டா இது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆட்சிக்கு வரும்னு நம்புகிறோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் நாச்சு அவருக்கு இந்த சப்போர்ட் வந்துச்சுனாலும் அடுத்த ஆட்சியில் கம்பல்சரி வர ஆரம்பிக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகுறாரு. இன்னும் கண்டிப்பாக அவர் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மைண்ட் என்னமா, தமிழ்நாட்டில் பணம் தான் இதெல்லாம் பண்ணலாம். பணம் இல்லாதவன் எதுவுமே பண்ண முடியாது. அதுனா சார், அவர் விஜய்கிட்ட பணம் இருக்குது இல்லாத அது அப்புறம்பாட்டு பிரச்சனை. அந்த ஆள் என்னன்னா, முதல்ல இப்போ ஒரு நல்லது செய்ய வரான்னும் போது சினி பீரியடில் இருக்கும்போதே கொஞ்சம் செஞ்சுருக்கணும். இப்போ அஜித் குமார்லாம் வந்து நல்லா செய்வாப்புல, ஆனால் வெளியே தெரியாது. இல்லை நேச்சுரலாக வந்து இப்போ இந்த பாலான்னு ஒரு பையன் இருக்கிறார் போல, அவர் தங்கம், அவர் கடவுள். விஜயகாந்த் மாரி அவர் நல்லா அந்த ஆள் நல்லா பண்ணுவோம். அப்புறம் சொந்த 1000 ரூபாய் சம்பளம் வந்தால் கூட 100 ரூபாய் அவன் வீட்டுக்கு கொடுத்துட்டு 900 ரூபாய் வந்து பப்ளிக்கு செலவு பண்ணுறாரு. அதேமாரி வந்து நீ முதல்ல என்ன ஒன்று பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் பிடிப்பு இருந்திருக்கும். இப்போ ஒரு புதுசாக வரதுனால வந்து செய்வாங்களா செய்வாங்கன்னா பாதி மனசில் வந்து இப்போ இளைஞர் பசங்களாம் போட்டுருவாங்க ஓட்டு. கொஞ்சம் என்ன மாரி கொஞ்சம் நடுத்தரமாக கொஞ்சம் சிந்திப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் இது இருந்தாலும் முக்கால்வாசி விஜய் வர்றதுக்கு பாதி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது சார். நான் ஒரே சொல்லு சார், கொடுக்க மாட்டாங்க சார். அது எதனா ஒரு புள்ளி வச்சுன்னு தான் இருப்பாங்க. வளர விடக்கூடாது அப்படின்னும் போது உன்னை நான் கொட்டின்னு தான் இருப்பேன். அது என்ன பண்ணுறது, அதான் முட்டி மோதினு பிரச்சாரமே போடலனா கூட அந்த பூத்தில் நிற்கும் போது கம்பல்சரி ஓட்டு வீந்துடும். அதான் ரீசன்ட். எதிர்கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் அவன் செயல், அவ்வளோதான். பிரச்சாரம் பண்ணால் தான் நாங்கள் ஜெயிப்போமா என்ன? பிரச்சாரம் பண்ணாமலே ஜெயிக்கலாம். அதுக்கு நிறைய வழி இருக்குது. அவர் அதான் ஆன்லைன் மூலமாக எல்லாமே பண்ணலாம். அவர் உட்காந்தே ஜெயிக்கிற பவர் இருக்குது. அதெல்லாம் இவங்க எல்லாமே இப்போலேருந்து இல்லை, எல்லாத்துலேருந்துமே முடக்கிட்டு தான் வராங்க. ரைட்டு தானே? ரெகுலராக நடக்கத்தான். இது ஒன்றும் பயப்பட தேவை. ஜெயிக்கிறது நம்ம தான் எப்படி இருந்தாலும். முடியாமல் தான் இருக்குது. ஆனால் இப்போ ரோட்டில் இறங்கினா நிறையா ஓட்டுங்க எங்கே வந்துடுமோன்ற பயத்தில் பிரச்சாரத்துக்கு அலுவலர் தரணும். அதில் தான் மூவிலேருந்து எல்லாமே புறக்கடித்தாங்க. மீடியா உங்களுக்கு தெரியாது இல்லை, நாங்கள் தான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லைல்ல. மீடியாவுக்கே தெரியும் போது நான் பப்ளிக்கு எல்லாருக்குமே தெரியும் போது நம்ம மீடியாவுக்கு தெரியாமல் இருந்துறாரு. இது எங்களோட ஒப்பீனியை தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அது வந்து அன்பின் அடிப்படையில் பேசினது. அதெல்லாம் அது இப்போ பேச்சுவாக்கில் நிறைய பேசுகிறாங்கன்னா அது எல்லாமே அப்படி ஆகிடாது இல்லை. அன்பின் அடிப்படையில் பேசுனது அதெல்லாம் எடுத்து பொருள்படுத்தி பேசினது இது. அதான் அரசியல். அதுதான் உங்களுக்கு காரணமாக எடுத்து பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது அன்பின் அடிப்படையில் பேசுனது. ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இவர் தவறான வேலை பேசிட்டாருன்னு. ஆமாம், அப்போ அந்த சீமான் பேசுனது சரினா அப்போ அவங்க வீட்டிலேருந்து யார் பேசினாலும் அதேமாரி ஆகிடுவாங்களா? இப்போ சீமானா இப்போ நிறைய பேர் எல்லோரும் இருக்காங்க. இப்போ சீமான் அண்ணனை எடுத்து கொண்டாடுறாங்க. அப்போ அவங்க இதை கொண்டாடினா சீமான் அண்ணனை போயிட்டு இப்போ வேறு
கொண்டாடுறாங்களே அவங்க என்ன தகாத வார்த்தை பேசினா இவர் இறங்கி பேச மாட்டாரா? கேட்பாரு இல்லை? அதேமாரி தான் எல்லாருமே கேட்கறது தான் அதுதானே ரோட்டில் காரில் இறக்கி விட்டு அடித்தாங்க. இப்போ எல்லாம் பொதுமக்களுக்கு எல்லாமே தெரியுதில்ல. இப்போ நீ ரோட்டில் போனால் சாமானிய மக்கள் பார்த்துட்டா விட்ருவாங்களா? அதுதான் நிற்க வச்சு அடித்தாங்க. கடை திறந்து விட்டு தானே அடித்தாங்க. நீ உங்களுக்கு நான் தெரியாதானே? தனி சின்னனாலும் சிங்கம் தான். அது எவ்வளோ இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதனால தானே இறங்கி வந்துக்கிறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமலே இவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க. இன்னும் 1 மாதம் தானே இருக்குது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். டிவிக்கு ஜெயிச்சிச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும், எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அது தோல்வி வந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம். இப்போ எதாக இருந்தாலும் இப்போ நீங்களும் தான் மீடியாவுக்கு வந்திருப்பீங்க, எவ்வளோ தர பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி எல்லாமே பார்த்துட்டு வரட்டும். அது தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கிறோம் நாங்கள். இல்லை ப்ரோ, அவருக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அவர் இப்பயே முடுக்குறாங்க ப்ரோ. அவரை நான் தான் தடைகள் வந்தாலும் அவர் தான் சிஎம் ஆவார். இந்த பிஜேபியும் திமுக அவரை முடக்குது ப்ரோ. அவரை வெளியே வர முடியாமல் முடக்குது, அவ்வளோதான். இதுதான் ஃபேக்ட். பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களோ, அதான் ப்ரோ சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவர் முடக்குது ப்ரோன்ற. எந்த ஒரு பர்மிஷன் கொடுக்காம எப்படி ப்ரோ அவர் வெளியே வர முடியும்? பர்மிஷன் கொடுத்தா வெளியே வர முடியும். அதே நம்ம கரூர் இன்சிடென்ட் வந்திருக்கு, பர்மிஷன் கொடுத்து யோசிக்கிறாங்க எல்லாம், அவ்வளோதான். இப்போ வெளியே வந்தால் இப்போ அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எல்லாருக்கும் யோசிப்பாங்க. போலீஸ் தான் கொடுக்கணும், அது ஏன் கொடுக்க மாட்டாங்க அவங்க? அதான் ஏதோ ஒரு முடக்குறாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் இல்லை. அதான் அவரே சொல்லியிருக்கால, என்னை முடக்கலாம், வீட்டில் ஒரு விஜயம் முடக்க முடியாது சொல்லிட்டார்ல. கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும், அவ்வளோதான் ப்ரோ. நீங்களே திமுக என்ன ஒரு கேவலமான பெண்களை பற்றி அவதூறாக பேசிக்கிறாங்க. நீங்கள் தான் இது பண்ணது. பிரச்சாரம் பண்ணது மாதிரி இவ்வளோ எதிர்ப்புகள் வருது. பிரச்சாரம் பண்ணால் அப்போ எவ்வளோ 100% அவர் தாங்க ஜெயிப்பார். 26 சிஎம் அவர் தான்.